பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காவல்துறை வலியுறுத்தியிருக்கிறது. வழக்கின் தீவிரத்தன்மை முக்கியத்துவம் கருதி ஊகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் வழக்கின் தீவிரத்தன்மை முக்கியத்துவம் கருதி ஊகத்தின் அடிப்படையில் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது தலைமை டிஜிபி தலைமையில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க அண்ணா நகர் துணை ஆணையர் புக்கியா சினேகா மற்றும் தலைமையிலான மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது என்றும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு வழக்குகளில் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சில செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் முன்னேற்றங்கள் என கூறி சில கருத்துக்களை பொது வழியில் ஒளிபரப்பி வருவதாகவும் எதிரி ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவானது பாதிக்கப்பட்ட தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்கள் எதிரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளதாகவும் திருப்பூரை சேர்ந்த ஒரு நபரும் இதில் எதிரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பதும் உள்ளிட்ட ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் இந்த வழக்குகளின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையோ கருத்தோ ஒரு தனிநபருக்கோ அல்லது ஊடகத்திற்கோ தெரிவிக்கவில்லை என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துவதாகவும் இவ்வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பொது வழியில் தற்பொழுது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று டிஜிபி தரப்பில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிப்படை ஆதாரம் இல்லாம சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை பற்றி இத்தகைய ஆதாரமற்ற மற்றும் ஊகத்தின் அடிப்படையிலான தகவல்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் இவ்வழக்கில் சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணை பாதிக்கடையும் என்றும் தற்பொழுது டிஜிபியோட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வழக்கின் தீவிரத்தன்மை மற்றும் விசாரணையின் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு ஊடகங்கள், தனிநபர்கள், சமூக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக ஊகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதை தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் இவ்வாறு தவறான தகவல்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் புலன் விசாரணையில் நம்பகத்தன்மை பாதிப்பு அடையும் என்று தமிழக டிஜிபி உடைய அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.